சென்ற காணொளியில் அக்னிலிங்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கான சிறப்பு வாய்ந்த வழிபாட்டு தலம் என்று நாம் கண்டோம். அந்த வகையில் யமலிங்கம் எந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பு வாய்ந்தது என்பது பற்றி இந்த காணொளியில் முழுமையாக காணலாம். வாருங்கள். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அக்னி லிங்கத்திலிருந்து யமலிங்கம் வரையிலான கிரிவல சுற்றுவட்ட பாதையில் எந்தெந்த சிறப்பு மிகுந்த வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது என்பதை பற்றியும், எவ்வாறான ஜீவ சமாதிகள் இருக்கிறது என்பது பற்றியும் கிரிவல பாதையின் இரண்டாவது பாகத்தை நாம் முழுமையாக பயணிப்போம். அக்னி லிங்கத்தை தரிசனம் செய்து விட்டு வெளியே வந்த உடனேயே பார்த்தீங்கன்னா வலதுபுறமாக சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமம் பார்க்க முடிகிறது. இங்கு சென்று தியானம் செய்வோருக்கு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கக்கூடியதை நாம் உணர முடிகிறது. சேஷாத்ரி ஆசிரமத்திலிருந்து வெளியே வந்ததும் சிறிது தூரத்திலே பார்த்திங்கன்னா அம்மன் ஆலயம் ஒன்று இருக்கிறது. இந்த அம்மன் ஆலயத்தில் பார்த்திங்கன்னா நாம் வேண்டுதல்கள் வைத்துக்கொண்டு இந்த சூலாயுதத்தின் மீதாக எலும்பிச்சம் கனிகளை நாம் குத்தி வழிபாடு செய்து வர நமது வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் என்பது ஐதீகம். அதுபோக நம்மை பிடித்த தீய சக்திகள் இந்த எலும்பிச்சம்பழத்தை இந்த அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்தும் போது இந்த பாருங்க, பக்தர் ஒருவர் வேண்டுதல் வைத்துக்கொண்டு தனக்கு ஏற்பட்ட அந்த திருஷ்டிகள் போகுவதற்காக உடல் முழுவதும் அந்த எலுமிச்சம் கனிகளை வைத்து தன்னை பிடித்த தீய சக்திகள் விரைவில் என்னை விட்டு அகல வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அந்த சூலாயுதத்தின் மீதாக அந்த எலுமிச்சம் கனிகளை வைத்து வழிபாடு செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த எலுமிச்சம் கனியை தனது இரு கால்களால் மிதித்து தீய சக்திகளை போக்குவதற்கான அந்த நடைமுறைகளை மேற்கொள்வதை பார்க்க முடிகிறது. இந்த ஆலயத்தோட பெயர் பார்த்தீங்கன்னா எல்லை காளியம்மன் ஆலயம். இந்த எல்லையிலே கிரிவலமாக வரக்கூடிய பக்தர்களை காத்தருளக்கூடிய வகையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய அம்மன் ஆலயமாக இது திகழ்கிறது. அடுத்ததாக அந்த எல்லை காளியம்மனை நாம் தரிசனம் செய்து சிறிது தூரம் கடந்ததுமே இந்த ரமண ஆசிரமமானது வந்துவிடுகிறது. இந்த ரமணர் ஆசிரமத்தில் தான் ரமணர் அவர்களுடைய ஜீவ சமாதியும் அமைந்திருக்கிறது. இந்த ரமணர் ஆசிரமத்திற்கு மேலே செல்லக்கூடிய குகையில் தான் ரமணர் பல ஆண்டுகள் தவம் செய்து தியானம் செய்து இந்த ரமணர் ஆசிரமத்திற்குள் ஜீவ சமாதியாக அவர் அடங்கியிருக்கிறார். நாள்தோறும் சிறப்பு வழிபாட்டு பூஜைகளும் இங்கு மேற்கொள்ளப்படுகிறது. அது மட்டுமல்ல, தியான அறைகள், பல இடங்களில் தியான அறைகள் சூழ்ந்திருப்பதை நாம் உணர முடிகிறது. இங்கு சென்று தியானம் செய்தால் அவருடைய ஆத்மா நம்மை காக்கும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆசிரமத்திலிருந்து வெளியில் வந்ததுமே பார்த்தீங்கன்னா எதிர் திசையில் பார்த்தீங்கன்னா விசிறி சுவாமிகள் என்கின்ற யோகிராம் சுரத்குமார் அவர்களுடைய ஆசிரமம் அருகாமையிலேயே இருக்கக்கூடியது. பெயர் பலகையும் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அந்த ஆசிரமத்திற்கு செல்லும் வழியிலேயே அந்த குடை போன்ற அமைப்பானது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. அந்த பாதையிலே கொஞ்சம் தூரம் பயணித்து வந்தோம்னா யோகிராம் சுரத்குமார் அவர்களுடைய ஆசிரமம் செல்லக்கூடிய பாதையானது இருக்கிறது. அப்படி இந்த சாலையின் வலதுபுறமாக இந்த வாகனம் செல்லக்கூடிய பாதையில் போனோம்னா யோகிராம் சுரத்குமார் அவர்களுடைய ஆசிரமத்திற்கு சென்று விடலாம். இதுதான் யோகிராம் சுரத்குமார் அவருடைய ஆசிரமத்துக்கு செல்லக்கூடிய நுழைவாயில். இதற்கு மேலே புகைப்படம் எடுக்க அனுமதி கிடையாது. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஆசிரமத்திலே தங்கியாச்சு. அடுத்து அப்படியே மணி 3 ஆகுது. அப்படியே பயணத்தில் தொடர்ந்து இருக்கும் பொழுது முருகப்பெருமானுடைய ஆலயம் ஒன்று இருக்கிறது. இந்த ஆலயத்திற்கு நேர் எதிராக திருவண்ணாமலையாரும் பாருங்க, ஆறுமுக சுவாமிகள் ஆலயம். முருகப்பெருமானின் ஆலயமானது தந்தையான சிவபெருமானின் அக்னி சுரூபமான அந்த கிரியை பார்த்தவாறு அமைந்திருக்கிறது.
மிக அருகாமையிலே பார்த்தீங்கன்னா நரசிம்மர் தீர்த்தமானது அமைந்திருக்கிறது. முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு எதிர்ப்புறமாகவே இந்த சிம்ம தீர்த்தமானது அமைந்திருக்கிறது. மிக அழகாக அந்த குளத்திற்குள்ளே செல்வதற்கான நுழைவாயில் அமையப்பட்டிருக்கிறது. பாருங்க, அங்கு ஒரு சிவனடியார் குளித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது. இந்த சிம்ம தீர்த்தத்தில் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அற்புதமா ரசனைக்குரிய வண்ணத்தில் இந்த தீர்த்தமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. ரசிக்கும்படியாக இந்த சிம்ம தீர்த்தமானது அமையப்பட்டிருக்கிறது. இயற்கை காட்சிகளை ரசித்தபடி அந்த கிரிவல பாதையிலே வலம் வரும்போது பார்த்தீங்கன்னா, இங்கு வந்து வாராகி தாய் அம்மன் ஆலயமானது பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த வாராகி தாய்க்கு மாலை வேளைகளிலே சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அது வந்து வெகு விமர்சையாக இருக்கும். பராசக்தி அம்மையாரும் அங்கே இருக்காங்க. அதோடு சேர்ந்து இந்த வாராகி தாயாரும் குடிகொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த வாராகி தாய் அம்மனை தரிசனம் செய்துவிட்டு அப்படியே சிறிது தூரம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா யமலிங்கம். திருவண்ணாமலை 8 திசை லிங்கங்களில் தெற்கு திசையில் அமைந்துள்ளது தான் இந்த யமலிங்கம். யமலிங்கம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் சிறப்பான பலன்களை வாரி வழங்கக்கூடியது தான் இந்த யமலிங்கம். யமலிங்கத்தை தரிசிப்பதால் ஆயுள் விருத்தியடையும், மரண பயம் நீங்கும், சனி மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் தோஷம் நீங்கும், சிறப்பான வாழ்க்கை அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள் திருவண்ணாமலை கிரிவலமாக பயணம் மேற்கொள்ளும் போது யமலிங்கத்திற்கு நெய்விளக்கு ஏற்றி மனமுருக வேண்டி வழிபாடு செய்வதன் மூலமாக யமதர்ம ராஜாவின் பேரொருளும் மற்றும் சிவபெருமானின் பேரொருளும் பெற்று கர்ம வினையிலிருந்து விடுபட்டு நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் அடைவதை நாம் உணர முடியும். அடுத்த காணொளியில் மற்றொரு ராசிக்காரருக்கான லிங்கங்களை நாம் காணலாம்.